இதுக்கு முதல் ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல ஒரு ஒழுங்கான ஒரு செஃப் கொண்டு எடுக்கணும்னு சொன்னால் அவங்க ஃபாரின்ல இருந்து தான் ஹயர் பண்ணணும். அதை உள்நாட்டில் இருந்து பெற்றுக்கொள்றதுக்கும் அரசு அதில் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அல்லது கிரகிச்சு கொள்ளுங்க, உங்களோட இது கன்வீனியண்டாக செஞ்சு கொள்ளுங்க. அதே மாதிரி சுற்றுலா வந்துட்டு இந்த தரங்கள் என்ன சொல்கிறேன், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லோ அதெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு செய்யும். அரசு அரசு என்ற வகையில் அரசு வந்துட்டு இந்த விதிமுறைகள் என்ன ரெகுலேஷன், ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டணும்னு என்ன ஸ்பேஸில் இருக்கணும், ஒரு ரிசோர்ட் ஒன்று டெவலப் பண்ணணும் என்ன ஸ்பேஸில் இருக்கணும், அதுக்கு பில்டிங் அப்ரூவல் எப்படி எடுக்கணும், அப்படியான விடயங்களையும் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கும். ஸோ அந்த இதையும் நீங்கள் அந்த செக்ஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த புக் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இந்த புக் வந்துட்டு ஒரு கைட் தானே உங்களுக்கு. கைட் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் மற்ற விடயங்களையும் நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த சாப்டர் போவோம். அடுத்த சுற்றுலாத்துறையின் தாக்கங்கள், இம்பேக்ட்ஸ் ஆஃப் டூரிசம் செக்டர். தாக்கம்னு சொல்லும் பொழுது இதில் 2 வகையான தாக்கம் இருக்கும் பெரும்பாலும். பொதுவாக சாதகமான தாக்கம், அடுத்தது பாதகமான தாக்கம். சாதகமான தாக்கம், பாதகமான தாக்கம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இச்சுற்றுலாத்துறையானது இலங்கையின் மீது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது, அதுவும் ஒரு செக்டர் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சாப்டர். அபிவிருத்திக்கு கணிசமான அளவு பங்களிப்பு வழங்கக்கூடிய உள்ளார்ந்த ஆற்றலை கொண்டுள்ளது. இலங்கையில் நிலவிய தீவிர பொருளாதார பிரச்சனைகள், அந்நிய செலவணி பற்றாக்குறை, வேலையில்லா திண்டாட்டம் இவற்றை வளர்ச்சியடை செய்வதில் இலங்கை மிகுந்த கவனம் செலுத்தி இந்த நோக்கம் வந்துட்டு சுற்றுலாத்துறையால் இலங்கையின் மீது ஏற்படுத்தியுள்ள சாதகமான பாதகமான தாக்கத்தினை தர்க்க ரீதியாக முன்வைத்தல். தர்க்க ரீதியாக சொன்னால் என்ன, நம்ம லொஜிக்கலாக அதை ப்ரூவ் பண்ணணும். இதுதான் இதுக்கு சாதகம், இதுதான் இதுக்கு பாதகம்னு சொல்லி லொஜிக்கல் நம்ம என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும். நம்ம விருப்பத்துக்கு அதை ஜட்ஜ் பண்ணாமல் அதுக்கு சரியான ஆதாரங்களை வைத்து நம்ம இது பண்ணணும். இந்த பாடமுடிவில் சுற்றுலாத்துறையின் இலங்கை ஏற்படுத்தியுள்ள சாதகமான தாக்கம், பாதகமான தாக்கத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இருக்கும். இதுவும் ஒரு மெயினான ஒரு விடயமாக காணப்படும். ஓகே, ஸோ நீங்கள் இதில் ப்ராக்டிக்கல் சம்மந்தமான விடயங்கள் நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் இது வந்துட்டு ஒரு கைட் தான். இதில் நமக்கு இந்த புக்கில் சொல்லப்படாத நிறைய பாசிட்டிவ், அடுத்தது நெகட்டிவான விடயங்கள் காணப்படும். சர்வதேச சுற்றுலாத்துறை என்பது வளர்ந்த நாடுகளில் பெருமளவு வாய்ப்புகளை கொண்டது. சிக்கலானது மிக குறைந்த அளவில் ஆய்வுக்கு உட்படுத்தும் ஒரு கைத்தொழிலாக இருந்து வந்ததாக லூயிஸ் டானர் 1967 அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கார். இந்த வகையில் சுற்றுலாத்துறை உலகில் மிகப்பெரிய கைத்தொழிலாக பரவலாக கருதப்பட்டு வருகிறது. எனவே சேவை பொருளாதாரத்தின் ஒரு மிகப்பெரிய கூறாக சுற்றுலாத்துறை உயர்வடைந்து வந்துட்டு. இலங்கை பொறுத்தளவில் இந்தியாவுக்கு தெற்கே அமைந்திருக்கும் வெப்ப வலயத்தைச் சேர்ந்த ஒரு சிறு தீவாக இருந்து அது எண்ணற்ற பல கவர்ச்சி கூறுகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கும். இது வந்துட்டு பிசிக்கல் இம்பேக்ட். கண்ணை கவரும் கடற்கரைகளையும் பசுமை தாவர போர்வைகளையும் புராதன மலைகளையும் அனைத்து தரப்பினையும் மகிழ்விக்கக்கூடிய சிறுவர்களிலிருந்து வயதானவர்களை மதிக்கக்கூடிய பல எண்ணற்ற கவர்ச்சி அம்சங்களை கொண்ட ஒரு நாடாக விளங்கி வருகிறது. அது கலாச்சாரம், வழக்காறுகள் என்பவற்றை கொண்ட ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டிருப்பதும் சுற்றுலா பயணிகளை கவரும் அம்சமாக இது காணப்படுது. ஓகே, இச்சுற்றுலாத்துறையானது இலங்கையின் மீது எவ்வாறான தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ள என்பதை நோக்கம் எடுத்து இலங்கையின் பொருளாதாரத்தை கணிசமான பங்களிப்பு வழங்கக்கூடிய ஆற்றலை கொண்டு இதான் முதலாவது பாயிண்ட். நமக்கு இது வந்துட்டு என்ன, முதலாவது கண்ட்ரிபியூஷன் என்ன, இது வந்துட்டு நம்மளோட எக்கனாமிக் பொருளாதார அபிவிருத்தி டெவலப்மெண்ட்டுக்கு இது கண்ட்ரிபியூஷன் வழங்குது. இதில் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட். அது எப்படி இந்த இந்த டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்லி அதில் நம்ம பார்த்தோம். லைஃப் ஸ்டைல், அந்த வாழ்க்கை தரம் எப்படி அதிகரிக்குது, வெளிநாட்டு பொருட்களை எப்படி நம்ம கொள்வனவு செய்கிறோம், அதனோட நம்மளோட வருமானம் எப்படி அதிகரிக்குது வெளிநாட்டு பயணிகள் வரத்தால், அதனூடாக நம்ம எப்படி தரம் கூடிய பொருட்களை கொள்வனவு செய்கிறோம் சொல்லி பார்த்தோம். ஆரம்பத்தில் ஒரு ஃபெமிலிக்கு ஒரு
குறிப்பிட்ட அளவான வரையறுக்கப்பட்ட வருமானம் காணப்பட்டாலும் டூரிஸ்ட்டுக்கு பிறகு அவங்களோட பகுதியில் காணப்படுற விடயங்களை பெரிய ஒரு விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படும். ஆரம்பத்தில் அவங்களோட வீட்டை ஒரு 10 பனைமரம் நின்றுக்கலாம், அல்லது அல்லது 10 பலாமரம் நின்றுக்கலாம். ஆனால் அதை வச்சு அவங்க உள்ளூர் வியாபாரிகளுக்கு மிக குறைந்த அளவான விலையிலே அவங்க கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த பலாமரத்தில் வர விதைகளை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இலங்கையில் எவ்வளோ போகுது ஒரு 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 கிலோ பலா விதை, பலாக்கொட்டை எவ்வளோ போகுது? யாரை விட்ட பலாமரம் நீங்கள் சொல்லுங்க பாப்போம். யார் வாங்கியிருக்கீங்க? கிலோ எவ்வளோ சொல்லுங்க, சும்மா சாதாரணமாக எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம், தெரிஞ்சாக்க. மைக் ஒன் பண்ணிக்கிறேன். 1742 1742 இருக்கீங்களா? எவ்வளோ போகும் கிலோ? 2000 ரூபா போகுமா? நான் கேட்ட கேள்வி விளங்கிட்டா, அதுக்கு எஸ் இல்லாட்டி நோ சொல்லுங்க வா. சார் இப்ப சீசன் இதால குறையதான் போகுது சார், 600 700 போகுது. கிலோ 600 ரூபா போகும் என்ன? ஓகே, கிலோ 600 ரூபா போகுது. ஆனால் நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்னு சொன்னால் இதுக்குரிய கிராக்கி வந்துட்டு வெளிநாட்டில் மிகவும் அதிகமாக காணப்படுது. ஏன்னா அது ஒரு உணவு பண்டமாக உணவு பண்டமாக அது ஒரு விதை என்று சொல்லி அதை ஒரு பல்வேறு விதமான உணவுக்கு பயன்படுத்துறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெளிநாட்டில் இலங்கையில் 600 ரூபா போனாலும் வெளிநாட்டில் இது வந்துட்டு பெரிய ஒரு விலைக்கு போகக்கூடியதாக காணப்படுது. இதை வந்துட்டு ஒழுங்காக அதை பெக் பண்ணி அதை அதில் தோல்லாம் சீவி அதை ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த 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 மரமுந்திரியை வந்துட்டு எப்படி செய்கிறாங்களோ அதை ஃப்ரை பண்ணி அதுக்கு வேறு வேறு ஃப்ளேவர் ஆட் பண்ணி செய்கிற மாதிரி இதையும் என்ன செய்யுது, ஒரு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுது. பர்ச்சேஸ் பண்ணி என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவங்க அதை பெக் பண்ணுறாங்க. என்ன இப்போ இலங்கையில் அந்த மையோக்கா சிப்ஸ், மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வந்துட்டு கிலோ ஒரு 100 கிராம் எவ்வளோக்கு வாங்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். சார் அந்த பலா விதை வந்துகிட்டு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, $25 ஒரு கிலோ. ஒரு கிலோ $25. அப்போ $25 என்ன எவ்வளோ வரும் நம்ம நாட்டு காசு? $25 சார் நம்ம 350 பிரிக்கிறீங்கனாலும் 8000 ரூபா, 300 ரூபாவில் பிரிக்கிறீங்கனாலும் 7500 ரூபா காசு வரும் என்ன? அப்போ அது பாரி ஒரு அமௌண்ட். அதுக்கு இன்னும் வெல்யூ ஆட் பண்ணுவாங்க. அதை இருந்து ஒரு கம்பெனி என்ன செய்யணும்னு சொன்னால் அதை ஃப்ரை பண்ணி என்ன அதை அதுக்கு உப்பு சுவை ஊட்டி அல்லது அதுக்கு உரைப்பு சுவை ஊட்டி அதான் சொல்ல வெல்யூ ஆட் பண்ணா. அப்போ அதை வந்துட்டு டூரிஸ்ட்டுக்கு இங்கே விற்பாங்க அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே விற்கக்குள்ள அவங்களுக்கு சின்ன அமௌண்ட்டில் எக்ஸ்போர்ட் காஸ்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எல்லாம் இல்லாமல் இங்கே விற்பாங்க. இப்போ வெளிநாட்டவர்களுக்கு வேற விலைக்கு விற்கல அவங்க, அதை வெளிநாட்டவர் வேறு விலை விற்கல. ஆனால் அதுக்கு வெல்யூ ஆட் பண்ணுவான். வெல்யூ ஆட் பண்ணுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ டீ இருக்குன்னு சொன்னால் டீ வந்துட்டு கிலோகிராம் இங்கே 2000 ரூபா போகுது அல்லது நல்ல ஹை குவாலிட்டி 3000 போகுதுன்னு சொன்னால் 796 உங்களோட மைக்கெட் ஆன் ஆஃப் பண்ணுங்க. வீட்டில் கதைக்கிறதெல்லாம் இங்கே கேட்குது. அப்போ அதே மாதிரி அந்த சிறிய உற்பத்தி பொருட்கள் வந்துட்டு பாரியளவான ஒரு விடயம் காணப்படும். அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மையோகா சிப்ஸ் இங்கே வந்துட்டு சின்ன இதுக்கு தான் வைக்கலாம். அதை வந்துட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு பேக்கிங் பண்ணி ஃபாரினில் எப்படி ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் வந்துட்டு வருமோ அதே மாதிரி பேக்கிங் எல்லாம் பண்ணி என்ன அதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு பங்களிப்பு ஒன்று கிடைக்குது. டூரிஸ்ட் வந்துட்டு என்ன செய்வாங்க, போகல ஸ்ரீலங்கன் சிப்ஸ் சொல்லி என்ன செய்வாங்க, நம்ம ஃபாரின்லேருந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கிட்டு வர மாதிரி அவங்க இங்கேருந்து போகும்பொழுது சிப்ஸில் சால்ட் பெப்பர் அதே மாதிரி சில்லி ஃப்ளேவர்னு சொல்லி ஒவ்வொரு இதாக வாங்கிட்டு போவாங்க இங்கே போகும்பொழுது. அதில் இலங்கைக்கு நிறைய அட்வான்டேஜஸ் சாதகமான நன்மைகள் காணப்படும். அதுலேயும் குறிப்பாக 1930 சர்வதேச உல்லாச பிரயாணத்துறை சர்வதேச அங்கீகாரம் பெற்றிருக்கு. ஏன்னா வேர்ல்ட் டூரிசமில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது. அதன் நிமித்தம் காலகட்டத்தில் இலங்கை தீவிர பொருளாதார பிரச்சனைகளாக அந்நிய செலாவணி பற்றாக்குறை என்ன வேலையில்லா திண்டாட்டம் பற்றி வளர்ச்சி செய்வதில் மிக கவனம் செலுத்திருக்கு.
அடுத்தது வளர்ச்சிக்கு சர்வதேச உல்லாச பிரயாண அமைப்பு வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன், இதான் அந்த மெயின் ஆர்கனைசேஷன்ஸ். வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, இதுதான் வந்துட்டு உலகத்தில் இருக்கிற அனைத்து சுற்றுலா மையங்களையும் நிர்வகி. அடுத்தது இலங்கையின் கடந்து கொண்டிருக்கும் தசாப்தத்தில் உலகளாவிய சுற்றுலா கைத்தொழில் வளர்ச்சியாக கண்டு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை அந்த அளவுக்கு இலங்கை உல்லாச வாய்ப்புகளையும் இயற்கை எழில்மிகு மூல வளங்களையும் கொண்டு மிளிர்கின்றது. அதே மாதிரி சர்வதேச உல்லாச பிரயாணத்துறை அந்நிய செலவாணியை ஈட்டித் தருவதில் ஆடை ஏற்றுமதிக்கு அடுத்த இடத்தை வைப்பதுடன் நாட்டின் கற்புலனாகாத அந்நிய செலவாணி சம்பிரதாயத்தை, அதாவது இமேஜ் பண்ணி பார்க்க முடியாத என்ன ஒரு சோர்ஸாகவும் இருக்கு. அது நம்ம ஆடை உற்பத்தியில் இல்லாமல் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் நம்ம சொல்லலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லலாம், இவ்வளோதான் நம்மளோட பையிங் கெப்பாசிட்டி, இவ்வளோதான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண எலிமெண்ட் சொல்லி நம்மளோட கெப்பாசிட்டி பவர் தெரியும். ஆனால் இது வந்து அப்படி இல்லையே, டூரிஸ்ட் இவ்வளோக்கு வருமானாலும் நம்ம டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். 1960லிருந்து வந்த அந்நிய செலவாணி உரித்து சான்றிதழை இதற்கு சான்று இலங்கையை பொறுத்தவரையில் 10ஆம் இலக்க சுற்றுலாத்துறை சட்டம் 1967ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மேற்குறித்த கூட்டுத்தவணை ஏற்பாடான இலங்கையின் பொருளாதார நிலையை மையமாக வைத்து ஏற்படுத்தப்பட்டதுடன் 1970களில் சர்வதேச சுற்றுலாத்துறை வந்துட்டு ஒரு போக்காக இது காணப்பட்டிருக்கு. அது வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு எப்படி அந்த அந்த கடைகள், பொழுதுபோக்கு நிலையங்கள், என்ன பிக் மார்க்கெட்ஸ், அதே மாதிரி ஃபாரின் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆக டெவலப் பண்ணிப்பட்ட ஹோட்டல்ஸுகள், தலைநகரில் டெவலப் பண்ணிப்பட்ட ஹோட்டல்ஸுகள், அதே மாதிரி இந்த விமான சேவையை தொடர்ந்து வந்த அபிவிருத்திகள், அது மாதிரி தேசிய சுற்றுலாத்துறை அனுகூலங்கள் மற்றும் மாகாண அலுவலகம் சம்பந்தப்பட்ட நேரடி வேலைவாய்ப்புகளும் சுற்றுலா தகவல்களுக்கு பொருட்கள் சேவை வழங்குவதன் மூலமாக மறைமுகமான வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. நேரடியான சொன்னால் ஒரு ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுவார், ஒரு ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறது நேரடியான வேலைவாய்ப்பு. மறைமுகம்னு சொன்னால் அந்த ஹோட்டல்ஸுக்கு அந்த சில இதுகளை வழங்குவாங்க. உதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு ஒரு ஏக்கரில் பப்பாசி தோட்டம் இருக்குன்னு சொன்னால் பப்பாசி அவர் என்ன செய்வார், அந்த ஹோட்டல்ஸுக்கு கொடுப்பார், அவருக்கு ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணிப்பார். அன்னாசி இருக்குன்னு சொன்னால் இலங்கையில் அந்த அன்னாசை ஒரு ரெகுலராக ஒவ்வொரு மாதமும் அவர் என்ன செய்வார் கொடுத்துட்டு சில ஹோட்டல்ஸுக்கு சில எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எதிர்பார்க்காத வகையில் கிடைக்கும். இப்போ சில ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்பம் மேக்கர்ஸ் வந்துட்டு என்ன ஒரு இது கிராமிய இடங்களில் ஒரு வரையறுக்கப்பட்ட வருமானத்தில் இருந்துருப்பா ஒரு அந்த அப்பம் சுடுறா. ஆனால் அவ சுட்டு வைக்கிற அப்பத்துக்கு பெரிய ஒரு கிராக்கி கொண்டு இருந்தாலும் அதுக்குரிய விலைகள் வந்துட்டு அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஆனால் அந்த ஹோட்டல்ஸ் வந்துட்டு என்ன செய்யும், ஹயர் பண்ணி அவட ஹோட்டல்ஸுக்கு வந்துட்டு அந்த அப்பம் செஞ்சு கொடுக்குறதால அவருக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம் உண்டு கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஹோட்டல்ஸுக்கு சில இதை வந்துட்டு அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுப்பாங்க. சில மொனியூமெண்ட்ஸுகள், ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம் அந்த ஹோட்டல்ஸுக்கு வரவங்க அதுக்கு ஒரு டிஸ்பிளே ஒன்றை போட்டு அதை அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ ஹோட்டல்ஸுக்கு வந்துட்டு ஒரு கம்பெனி அடிக்கிறதால அவங்களுக்கு சில அந்த கோஆப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறேன், படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸு அது அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க டெவலப் ஆகிற டைமில் அவங்க சார்ந்திருக்கிற சமூகங்கள், அவங்க சார்ந்திருக்கிற இடங்களையும் அவங்க என்ன செய்யணும், டெவலப் பண்ணணும். அப்போ அவங்க அப்படியான வேலை வாய்ப்புகள், அப்படியான வாய்ப்புகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வழங்குவாங்க. 1776 உங்களோட கேமரா ஆன் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. பலதரப்பட்ட பொருளாதார அடைவுகள் இச்சர்வதேச சுற்றுலாத்துறையினால் இலங்கைக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டுமின்றி சமூக ரீதியிலும் பல்வேறு சாதகமான தாக்கங்களை சுற்றுலாத்துறை ஏற்படுத்தி வருகிறது. உள்நாட்டு கலைஞர்களுக்கும் கைவினை தொழிலாளர்களுக்கும் அவங்களுக்கு என்ன செய்கிறேன், இந்த ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம் செய்கிறவங்க, அதே மாதிரி கலைஞர்கள், சிலவங்களுக்கு சில பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறவங்க இருப்பாங்க, என்ன
அந்த கலைஞர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள் அப்படியே அவங்கள வச்சு சில இசை நடன நிகழ்வுகளை செய்யும். அதே மாதிரி தூண்டுதல்கள், அழகியல் மற்றும் பண்பாட்டு பெருமதியை கொண்டுள்ள வரலாற்று சில நினைவு சின்னங்களையும் மறைமுகங்களையும் பாதுகாத்து ஊக்குவிப்பு மற்றும் சுற்றுலாத்துறை சமூகத்தையும் அடுத்து வரும் சில பயன்மிக்க தாக்கங்கள் என குறிப்பிட முடியும். அவங்களுக்கு டெவலப்மெண்ட் என்ன டிரெக்டாக செய்வாங்க. சுற்றுலாத்துறை பாரம்பரிய விவசாயத்திலிருந்து சேவை கைத்தொழில் நோக்கி வேலை வாய்ப்புகள் ஏற்படும் மாற்றங்களோட பெருமளவுக்கு சமூக சேவையினையும் ஊக்குவித்து வர முடியும். என்ன சந்தர்ப்பங்கள்லையும் விவசாயத்துறையிலையும் டெவலப் ஆகுது, அதே மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலையும் இது டெவலப் ஆகுது. இதன் மூலமாக மக்கள் என்ன செய்கிறாங்க, நல்ல நாயக்கரை சொன்ன மாதிரி அந்த அந்த எக்ஸாம்பிளை வச்சுக்கொண்டு உயர்ந்த கூலிகள், அவங்களுக்கு ஹை சேலரி கிடைக்கும். ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஒரு க்ளீன் பண்ணுற ஆள் இருக்கான்னு சொன்னால் அவர் அந்த பக்கத்தில் இருக்கிற இதுக்கு வேலைக்கு போகிறதால ஒரு நாளைக்கு 1000 ரூபா எடுக்கான்னு சொன்னால் ஒரு ஹோட்டல்ஸுக்கு போய் அவர் அந்த க்ளீனிங் வேலை செய்கிறதால அவருக்கு ஒரு உயர்ந்த கூலி கிடைக்கும். அது மாதிரி நல்ல தொழில் வாய்ப்புகள் அவங்கள இருக்கும் என்ன அந்த ஹோட்டல்ஸ் சைடில் ஒர்க் பண்ணுறதால. அதே மாதிரி சுற்றுலாத்துறையினால் நாட்டின் பொருளாதார, சமூக மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி விருத்தி பெற்று பெறும் என கூறக்கொள்ளினும் அதனால் பல்வேறு கேடுகளையும் பாதிப்புகளையும் அனுபவிக்க வேண்டியுள்ளது. சாதகமான நிலைமை இருந்தாலும் சமூக கலாச்சார ரீதியான பாதகமான தன்மைகள் வந்துட்டு ஏற்படுங்கிறதுக்கு கருத்துக்கள் இல்லாமலும் இல்லை. ஏன்னா அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் டூரிசமானது ஒரு உளவியல் ரீதியானதும் சடப்பொருள் ரீதியானதும் செயற்பாட்டை கொண்டிருப்பதனால் அதனை மையமாக கொண்டே அது தீய விளைவுகளை ஏற்படுத்தி வருகிறது. நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ரிசோர்ஸை கன்சியூம் பண்ணக்குள்ள அது ஒரு வரையறையாக காணப்படும். ஆனால் சர்வதேச சுற்றுலாண்டு வரும் பொழுது வெளிநாட்டு பயணிகள் நம்ம நாட்டில் வரதால அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட விழுமியங்கள் அதெல்லாம் நம்ம நாட்டில் பரவக்கூடிய ஒரு வாய்ப்புகள் காணப்படும். இச்சுற்றுலா பாதிப்புகளை நோக்கும்போது அது சமூக உளவியல் பண்பாட்டு அம்சங்களில் இது விளைவுகளை ஏற்படுத்தும். சுற்றுலாத்துறை தாக்கங்கள், நன்மைகள், தீமைகள் சாதகமாக காணப்படும், பாதகமாக காணப்படும். இதில் முதலாவதாக சுற்றுலாத்துறையின் தாக்கங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தலாம். பொருளாதார ரீதியான தாக்கங்கள், சமூக கலாச்சார தாக்கம், சூழல் சார் தாக்கம். பொருளாதார தாக்கத்தில் அந்நிய வருமானத்தை பெற்றுக்கொள்றது, இதில் நம்ம பெரும்பாலானவுக்கு பார்த்துட்டோம். அதே மாதிரி வேலை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது மாதிரி சுற்றுலாவுக்கும் வணிக சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், நம்ம வாங்குற வைக்கிற அதில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணமாக ஒரு நாட்டின் காலாவதில் ஏற்றுமதி பொருட்களின் மொத்த மதிப்பும் இறக்குமதி பொருட்களின் மொத்த மதிப்பும் சமனாக இருப்பின் அது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் வணிக சமநிலை என்று நம்ம அதை அழைப்போம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நம்ம நாட்டில் அநேகமாக டெபிசிட்டியான் வரும். ஏன்னா ஏற்றுமதி பொருட்களின் மதிப்பு இறக்குமதி மதிப்புகளை விட அதிகமாக சாதகமான சமநிலை அல்லது மாறாமல் இருக்கும், அது பாதகமான சமநிலை காணப்படும். ஆனால் அந்த டூரிசம் இருக்கும் பொழுது நம்மளோட ஏற்றுமதி இப்போ எக்ஸ்போர்ட்னா நமக்கு எப்படி இலங்கையில் அந்நிய செலாவணி வருகுதோ அவ்வளவும் அது நமக்கு சாதகமாக தான் கூடும். அதே மாதிரி சுற்றுலா அடுத்தது பிராந்திய அபிவிருத்தி, டூரிசம் அண்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு ஏரியா டெவலப் பண்ணும் பொழுதும் அந்த ஏரியா சேர்ந்தும் டெவலப் ஆகிட்டு போகும். உதாரணமாக ஒரு ஏரியாவில் டூரிசம் டெவலப் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அந்த ஏரியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் உட்கட்டமைப்பு ரீதியாக சார்பாக டெவலப் பண்ணிட்டு போகும். அதே மாதிரி சுற்றுலாவும் கைவினைப்பொருள் உற்பத்தி, அங்கே ஹேண்ட் கிராஃப்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க, எப்படி செய்கிறது, அந்த பிரதேசங்கள் உற்பத்தி செய்யப்படுற விஷயத்தை வச்சு கொண்டு இதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது போன்ற விடயங்களை செய்வாங்க. அதே மாதிரி உற்பத்தியை கணிசமான அளவு அதிகரிக்கிறதுக்கும் சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்கள் கொடுப்பாங்க. அதே மாதிரி இலங்கையில் இந்த ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபிஷ் டின் ஃபிஷ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற, அதே மாதிரி இதை எப்படி ஆக்கி இதில் எப்படி கருவாடுகள் அதை எப்படி பெக் பண்ணுற, இது எப்படி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம், அல்லது இலங்கையில் சில பயிர்கள் இருக்கு, மூலிகை பயிர்கள், அதுகளை எப்படி உற்பத்தி செய்யலாம், அதில் இடங்களை எப்படி தெரிவு செய்யலாம், மண் வளங்களை தெரிவு செஞ்சு அதை உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டுக்கு எப்படி ஏற்றுமதி செய்யலாம்ங்கிற ட்ரைனிங் கொடுப்பாங்க.
அதே மாதிரி இந்த சொல்கிறது தெய்வ உருவங்கள், என்ன பறவை விலங்கு உருவங்கள், கலை நமக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. அப்போ அதை செய்கிறதுக்குரிய ஆட்களாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதை செய்கிறவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை செஞ்சு அவங்கள செய்யப்படுவாங்க. நம்ம யானை இந்த விலங்கோட உருவத்தை செய்வான். அந்த மரத்தில் கிராஃப்ட் பண்ணுற ஆக்கள் இருப்பான், என்ன செதுக்கக்கூடிய ஆக்கள் இருப்பான். செதுக்கியதை வாங்கி என்ன செய்வாங்க, ஹோட்டல் சங்கஞ்ச அல்லது அந்த ஷாப்பில் வச்சு விற்பான். அடுத்து பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைக்குது. என்ன செல்வந்தர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி ஏழைகள் இருப்பாங்க. ஏழைகளுக்கு இந்த வருமானங்கள் இப்படியான வாய்ப்புகள் இருக்கும். செல்வந்தர்கள்ட்ட ஒரு தனி ஒரு தான் இருக்கும். ஆனால் ஏழைகளுக்கு இப்படியான வாய்ப்புகள் வரும்பொழுது அவங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவான வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதே மாதிரி சுற்றுலா தொடர்பான அமைப்புகளின் வளர்ச்சி. இப்போ நிறைய ஒவ்வொரு ஒரு ஏரியாவிலையும் ஆர்கனைசேஷன் அமைப்புகள் உருவாக்குவாங்க. என்ன உதாரணமாக சொல்ல போனால் அருகம்பையில் ஏடிஎஃப்னு சொல்லி ஒரு சொசைட்டி, ஒரு ஃபோரம் இருக்கிறாங்க. என்ன அருகம்பை டெவலப்மெண்ட் ஃபோரம். அதில் அவங்க என்ன சில நிகழ்வுகளை செய்கிறது. வருடம் மரதன், அதே மாதிரி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சில பயிற்சி பாசறைகள், என்ன அதே மாதிரி சுற்றுலா கைடர்ஸ், என்ன அவங்களுக்கு ஒரு பயிற்சி பாசறைகள், என்ன அதே மாதிரி பல்வேறு விதமான சேவையில் வழங்கக்கூடிய சில ட்ரைனிங், ஏன்னா அவங்களுக்கு சில இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கான விடயங்கள், ஏன்னா அவங்க என்ன மாதிரி பழகணும், என்ன மாதிரி இடங்களை காட்டணும், ட்ரைனிங்கில் வழங்கக்கூடிய சில அமைப்புகளை வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி சுற்றுலா மேம்பாட்டுக்காக சொகுசு விடுதிகள், விமான தளங்கள், நீச்சல் குளங்கள், அதே மாதிரி நியூ ரோட்ஸ், அதே மாதிரி கேளிக்கை விடுதிகள், பப்ஸ், பொழுதுபோக்கு மையங்கள், பஸ், நிறைய கோஸ்டர் பஸ், கோஸ்டர், அதே மாதிரி பஸ் எல்லாம் வந்துட்டு ரைவல்ஸ் ஆகினது அந்த டூரிசமை ப்ரொமோட் பண்ணுறது தான். ஆரம்பத்தில் அரசாங்கம் அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு பெரிய ஒரு செலவு கொண்டு காணப்படும். அதை நம்ம இம்போர்ட் பண்ணுறதால நம்ம நாடு எப்படி சொல்லி டவுட் அறிஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த பஸ்ஸை வாரத்தால் டூரிஸ்ட் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மின்சாரமும் ஒரு மிக முக்கியமான விடயம். இப்போ சில இடங்களுக்கு மின்சாரம் வந்துட்டு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அந்த டூர் கம்பெனி வந்ததுக்கு பிறகு அவங்க சில முயற்சியை மேற்கொண்டது மூலமாக அதில் மின்சாரம், குடிநீர் எக்ஸஸ் வந்துட்டு சுகாதார வசதிகள் வந்து செய்யப்படும். உதாரணமாக இப்போ ஒரு ஹோட்டல்ஸ் அங்கே இருக்குன்னு அங்கே எலக்ட்ரிசிட்டி சப்ளை, வாட்டர் சப்ளை, அதே மாதிரி மெடிக்கல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு எசென்ஷியல். அது இருந்தால் தான் அங்கே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படியான இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் இருக்கும் பொழுது தான் அங்கே அதை டூரிசம் ஒரு டெஸ்டினேஷனாக பதிவாங்க. அதே மாதிரி புதிய ஷாப்பிங் சென்டர்ஸ் அனைத்தும் நிறுவனங்கள் வந்துட்டு இதுக்கு அதே மாதிரி கேள்வி இடங்கள் பூர்த்தி செய்யப்படும். இப்போ சில பொருட்களுக்கு கேள்வி இல்லாமலே இருக்கும். உதாரணமாக சொல்ல போனால் இந்த பனை மரங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான பனை மரங்கள் வந்துட்டு இலங்கையில் இருக்கு. என்ன அப்படி அந்த பனை மரங்கள் இருந்தும் அது அழிஞ்சி அதை யூஸ் பண்ணாமல் போகிறது கூட. இப்போ நம்மளோட சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு பார்க்கலாம், இந்த அதை எத்தனையோ பனை மரம் இருக்கு, அதை பாவிக்கிற ஆட்கள் கடுங்குறை. அதில் 1-2 பேர் தான் அதில் எடுத்துட்டு போவாங்க. அதை எடுத்து பாவிப்பாங்க. மற்றபடி அது விழுந்து திரும்ப ஒரு மரமாக முளைக்கும் வரைக்கும் அதை கவனத்தில் எடுக்கிறதில்ல. அது நம்ம ஒரு வளம். இதை நம்ம ஆப்பிள் வந்துட்டு எப்படி காசு கொடுத்து வாங்குறோமோ வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணி, அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிற எந்த உற்பத்தி பொருட்களையும் இந்த கேள்வியை உருவாக்கணும். கேள்வியை உருவாக்கும் பொழுது நம்மளோட அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிப்படும். இப்போ சில இதுக்கு அறவே டிமாண்ட் இல்லை, ஆனால் அது வந்துட்டு என்ன இந்த டூரிசம் மாலில் வந்துட்டு டிமாண்ட் கிரியேட் ஆகுது. இப்போ சில டூரிசம் ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பல்மிரா ஜூஸுக்கு வந்துட்டு ஹை டிமாண்டாக இருக்குது. அதே மாதிரி கற்றாழை
கற்றாழை இலங்கையில் பாரிய ஒரு ஒரு விவசாய உற்பத்தியாக மேற்கொள்ளப்படுது. அதில் அழகு சாதன பொருட்களாகட்டும் அல்லது ஜூஸ் நிறைய கம்பெனிஸுக்கு வந்துட்டு பல்காக கொடுக்குறாங்க ஜூஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அது மாதிரி பன்மடங்கு பெருக்க விளைவு, அது வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவோம், என்ன ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவோம். மல்டிப்ளை எஃபெக்ட் வந்து என்ன, சுற்றுலா பயனர் ஒருவர் உணவு உண்டதற்காக உணவக முதலாளிக்கு பணம் செலுத்துகிறார். இப்பணம் முழுவதையும் உணவக முதலாளி தானே வைத்துக் கொள்வதில்லை. என்ன மாறா அவர் என்ன செய்வார், அரிசி கடைக்காரருக்கும் அதே மாதிரி பலசரக்கு கடைக்காரர் காய்கறி அவருக்கும் பிரித்து கொடுப்பார். அந்த பணம் அவர்களுக்கு தங்கரிப்பதில்லை, அது மேலும் பல இடங்களுக்கு பிரிந்து கொடுக்கப்படுது. இப்போ எல்லாம் வந்துட்டு ஒரு நெட்வொர்க் தான், ஒரு சைக்கிளிங் தான். ஒரு ஆள்கிட்ட காசு வரும்னா தான் அவர் என்ன செய்வார், மற்றவருக்கு ஒரு பிஸ்னஸை கொடுப்பார். இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு கடை இருக்குன்னு சொன்னால் அந்த கடைக்கு எப்போ வியாபாரம் போகும், அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு வருமானம் அந்த கடைக்கு வியாபாரம் போகும். அந்த வருமானம் வந்துட்டு ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய் தான் அவங்களோட சம்பளம் இருக்க போகுது, 4 சம்பளம் சின்ன சம்பளம் இருக்க போகும்பொழுது அவருக்கு அந்த அளவுக்கு வியாபாரம் பிஸ்னஸ் வந்துட்டு அவ்வளோக்கு போவார். இப்போ இந்த சுற்றுலாத்துறை வந்துட்டு டெவலப் ஆகிறதால பணப்புழக்கம் அதிகரித்து பன்மடங்கு பெருக்க விளைவு வந்துட்டு உருவாகும். என்ன அதே மாதிரி சமூக கலாச்சார ரீதியான நன்மைகள். ரெண்டாவது பண்பாட்டு பரிமாற்றம், கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச், கல்ச்சரல் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச். இதில் பழமை இதெல்லாம் பார்வையிடுறது, அந்த மியூசியம் அதில் விசிட் பண்ணி பார்க்குறது. அவங்களோட இப்போ யூஏலாம் வந்துட்டு ஃபாரின் ஆக்கள் வந்துட்டு பள்ளிவாசலை பார்க்கலாம். ஏன்னா சைட் மோஸ்க் இருக்குது, அதில் அவங்க ஹபாய் ஃபாரின் டூரிஸ்ட் வந்தாலும் வெள்ளக்காரங்க வந்தாலும் அதில் அந்த ஹபாய் கொண்டு வச்சுருப்பாங்க, என்ன அவங்களோட ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, அதை வேர் பண்ணி கொண்டு உள்ளுக்கு போயிட்டு அவங்க பார்க்கலாம். இப்போ உள்ளுக்கு என்ன இருக்குது இதை வச்சுருப்பாங்க. வெளியாக இருந்து பார்க்கும் பொழுது வேறு விதமான கற்பனைலாம் அவங்களுக்கு இருக்கும், இதுக்கு உள்ளுக்கு என்ன இருக்குதோ என்ன இவங்க செய்கிறாங்களோ இருக்கும். அப்போ போய் பார்க்குறதால அந்த கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சுகள் டெவலப் ஆகும். அதே மாதிரி அருங்காட்சியங்களும் ஆவண காப்பாங்களும் அந்த கலாச்சார ரீதியாக அதை சேவ் பண்ணி வச்சுக்கொள்கிற ஒரு திறமை காணப்படும். ஏன் இவங்களுக்கு ஃபாரினர்ஸை காட்டணும், அதே சந்தர்ப்பத்தில் அதை பாதுகாத்து வச்சா தான் வருகின்ற ஆண்டுகளுக்கும் வருகின்ற தசாப்தங்களுக்கும் வருகின்ற சந்ததிகளுக்கும் இதை விட்டு செல்லலாம்ன்ற ரீதியில் என்ன செய்வாங்க, அதை பாதுகாத்து வச்சுக்கொள்வாங்க. அதே மாதிரி வரலாற்று நினைவு சின்னங்கள், என்ன பல்வேறு விதமான கோவில்கள், கடற்கரை கோவில்கள், அதே மாதிரி பல்வேறு விதமான இடங்கள், சில சுவர்கள், சீன பெருஞ்சுவர் என்று சொல்லுவோம், பைசா கோபுரம் என்று சொல்லுவோம். என்ன சில இடிந்து கிடக்கிற அரண்மனை கூட இப்போ பெறாக இருக்கும். சில நினைவு சின்னங்கள் சர்வதேச ரீதியில் காணப்படுற அதெல்லாம் வந்துட்டு அது ஒரு டூரிசம் ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த இப்போ அழிஞ்சு போன டைட்டானிக்கிற அந்த இதை அதை ப்ரொடியூஸ் அதை டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ டூரிசம் கொண்டு வராங்க. இப்போ திரும்பியும் ஒரு டீம் ஒன்று ரெடி ஆகுது அதை போய் பார்க்குறதுக்கு, இந்த டைட்டானிக்கிற அழிவடை இந்த பாகங்களில் பார்க்குறதுக்கு இன்னொரு டீம் ஒன்று ரெடி ஆகுது. அதை ஒரு டூரிசமாக டெவலப் பண்ணுறாங்க. ஏன்னா கலை கலாச்சார விழாக்கள், அதே மாதிரி மனித நேயம் வளர்கிறது, ஏன்னா தேசிய ஒருமைப்பாடு வளர்கின்றது, இளைஞர்களுடைய நட்புறவு உருவாகின்றது, தனி மனித அறிவு டெவலப் ஆகும். உதாரணமாக ஒரு ஃபாரின் ஆக்கள் வந்து இங்கே வாங்க அவர்கிட்ட நாலேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிப்படும். இதை நம்ம எப்படி அவர் எவ்வளோ காலம் நினச்சிருப்பாரு, இந்த உற்பத்தியை நம்ம நாட்டுக்குள்ளே வைக்கலாம், நம்மளோட ஏரியாவுக்குள்ளே வைக்கலாம், அல்லது உள்நாட்டிலே வெளியிடங்கள்லேருந்து வர டூரிஸ்ட் தான் அவருக்கு அந்த வெளியே கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படி ஒரு நன்மை ஒன்று இருக்குது, இன்னொரு மனிதனோட உறவாடுறதால இந்த மூலிகையில் வந்துட்டு இது நம்ம இந்த வைத்தியத்துக்கு இதை பயன்படுத்தலாம்னு சொன்னால் அது அந்த இடங்களில் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட வகையான மூலிகை அல்லது தாவரம் அல்லது குறிப்பிட்ட விதை வந்துட்டு உற்பத்தி ஆகும். அப்போ அதை வச்சு கொண்டு என்ன செய்வாங்க, அவங்களோட தனி மனித அறிவு பெருகி அதனூடாக புதிய பொருட்களை கொண்டு வரதுக்குரிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த டூரிசம் வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவங்களுக்குரிய ஒரு ஹாப்பினஸை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா யாருக்கும் டூர் போகிறேன்னு சொன்னால் யாரும் பேர்னாங்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பணம் ஒரு தடையா அல்லது ஒரு நேரம் ஒரு
தடையாக அல்லது வேறு ஒரு காரணம் ஒரு தடையாக இல்லாத பட்சத்தில் டூரை போகிறத எல்லாரும் விரும்புவான். என்ன ஒரு மகிழ்ச்சி திரும்பி இதனால் மன அழுத்தங்கள் வேலை ப்ரெஷர்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரிலீஸ் ஆகி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இது வழிவகுக்கும். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை தரம் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் இது வந்துட்டு கூடும். இது எப்படி கூடும்னு சொன்னால் இந்த லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை தரம் கூட தான் இந்த பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும். சுற்றுலாவினால் ஒரு நாட்டின் வருவாய் என்ன செய்யுது கூடுது. அதே சமயம் மக்களின் வாழ்க்கை தரமும் கூடுது. 1997ஆம் ஆண்டு உள்நாட்டு சுற்றுலாவின் 156 மில்லியன் ரூபாய்களையும் அயல் நாட்டிலிருந்து சுற்றுலா மூலம் குறித்த ரூபாய்களையும் இந்தியா பெற்றது. இதனால் ஒட்டுமொத்தமாக 21.1 மில்லியன் பேர்கள் வேலைவாய்ப்பு என்ன செஞ்சுருக்காங்க பெற்றிருக்காங்க. அதே மாதிரி உலக அமைதியும் பண்பாட்டு ஒற்றுமையும் உண்டாகுது. பல்வேறு ரீதியான நாடுகளுக்கு பல்வேறு மதத்தவர்கள் அவங்க போயிட்டு வரத்தால சில புதிய பழக்க வழக்கங்களையும் நடைமுறை பாவனைகளையும் மாற்றிக்கொள்கிற மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி அடிப்படை வசதிகள் பேசிக் நீட்ஸ் வந்துட்டு டெவலப் ஆன ஏற்கனவே மாதிரி சுகாதாரம், தண்ணீர், வாகனம், மின்சாரம், பொழுதுபோக்கு மையங்கள். இப்போ ஒரு 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 ஏரியாவில் ஒரு சில்ட்ரன் பார்க் இல்லாமல் இருந்துருக்கு. ஆனால் அந்த டூரிசம் டெவலப் பண்ணது பிறகு அதில் சில்ட்ரன் பார்க், அதில் நிறைய எக்ஸசைஸ் பாயிண்ட்ஸ், அதெல்லாம் வந்துட்டு தங்குமிட வசதி, மின்சார வசதிகள், நவீனமாக்கப்பட்ட தொழில் வசதிகள், சில சில ப்ராடக்ட்ஸை வந்துட்டு அவங்க கன்சியூம் பண்ணுறதுக்குரிய வசதி காணப்படும். ஆரம்பத்தில் ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு பல கிலோமீட்டர்கள் போய் தான் வாங்கணும்னு சொன்னால் அந்த ஏரியா டூரிஸ்டில் டெவலப் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு காலடியில் எதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது அந்த இடத்துக்கு அந்த கம்பெனி வந்து என்ன செய்வாங்க அந்த சர்வீஸை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம், கைவினை பொருட்கள் உற்பத்தி பல கோடி இதில் செய்யப்படுது. இப்போ அதுக்கெல்லாம் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டு அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்குரிய ட்ரைனிங் வந்துட்டு நேஷனல் வைடாக தேசிய ரீதியில் வழங்குறான். அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவை அனைத்தும் வெளிநாட்டு பயணிகளுக்கும் மற்றும் உள்நாட்டு பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்பாட்டு கொண்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஹெரிட்டேஜ் வனவிலங்கு பார்க், சரணாலயங்கள், தாவர வகைகள், பொட்டனிக்கல் கார்டன்ஸ்லாம் வந்துட்டு பாதுகாக்கப்படும். இப்போ ஹக்கலை கார்டன்ஸை வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற பூக்கள் தாவரங்களை மெயின்டைன் பண்ணி அதுக்குண்டு விசேடத்துவம் வாய்ந்த நிபுணர்களை போட்டு அந்த பறவைகள் சரணாலயம் இருந்தாலும் சரியான விலங்குகள் இருந்தாலும் சரியான அதுக்குரிய ஆக்களை போட்டு என்ன செய்வாங்க அதை உரிய வகையில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சமத்துவம் ஏற்படும். கலாச்சார பெருமை மிக்க முன்னறிவு நாடுகளுக்கு முன்னேற்றம் அடைந்த நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணி வருகை புரிகின்றனர். ஏன்னா இப்போ பெரிய ஹை கிளாஸ் ஆக்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்க நோமல் நாட்டுக்கும் போவாங்க, நோமல் ஏரியாக்களும் பெரிய இதுக்கு போவாங்க. இதனால் பொருளியல் சமத்துவம் மலர்கிறது. இதனால் வளர்ந்து வரும் நாடுகளிடையே நிலவும் சமூக பொருளாதார வேறுபாடுகள் குறைய மறைய சுற்றுலா துணையை புரிவது புலனா சூழல் ரீதியான நன்மைகள் இயற்கை சமநிலை பேணப்படுவதுடன் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி சுற்றுலா மூலம் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ஏனைய துறைகளின் விருத்திக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். நிலவுடைமையையும் இயற்கைக்கு சேதம் விளைவிக்கும் அபிவிருத்தி திட்டங்களையும் கட்டுப்படுத்தப்படுது. இப்போ சுற்றுலா ஒன்றியத்தில் நமக்கு தெரியும் எந்தெந்த ஏரியாவில் பில்டிங் கட்டணும், அடுத்தது இயற்கைக்கு எங்கெங்கே சேதம் விளைவிக்காங்க. இப்போ இதில் நமக்கு சுற்றுலா பிரயாண வெரைட்டி என்ன செய்வாங்க அந்த பீச் அந்த ரிவர் சைட்லாம் வந்துட்டு என்ன நடக்குங்கிறத கவர்மெண்ட் வந்துட்டு இதை பார்க்க மாட்டேச்சு. நான் ஏற்கனவே சொன்ன அரசு உள்ளூர் நிறுவனங்களோட கண்காணிக்க மாட்டேச்சு. இச்சுற்றுலா மூலம் உலகின் இயற்கை வளங்கள் உயிர் பல்வகைமை டைவர்சிட்டி என்பன பாதுகாக்கப்படுகிறது. மாசிங்க ராஜவனம் இதுக்கு அரசாங்கம் பல மில்லியனை செலவழிக்குது இந்த இதில் பாதுகாக்கிறது. இலங்கை உலக தொடர்பான ஒரு விழிப்புணர்வினை சுற்றுலா பயணிகள் பெற்றுக்கொண்டிருக்காங்க. அடுத்தது இயற்கை பிரதேசங்கள் திட்டமிடல் மூலம் சிறந்த முகாமையினை நிர்வகிப்பதால் உள்ளூர் கலாச்சாரம் என்பன நிர்வகிக்கப்படும். இதில் கலாச்சாரம் எல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கணும், இதில் எப்படி எல்லாம் செல்வாக்கு செலுத்துறங்கிறதால நாடளாவிய ரீதியிலே இப்படி பிரச்சனைகள் வாரத்துக்குரிய காரணங்கள் குறைவாக இருக்கு. அதே மாதிரி வேட்டையாடுதல் ஹண்டிங், அதே மாதிரி காய்கனி கவர்தல், காடுபடு பொருட்களை
சேகரித்தல். இதில் சில ஆட்கள் என்ன செய்வாங்க, காட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறத வேட்டையாடுறது, அதில் காணப்படுற பறவைகளை பிடிச்சிட்டு வர்றது போன்ற மரபு ரீதியான தொழிலிருந்து விடுபட்டு மக்கள் வழிகாட்டுனர்களா இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க கைடு, அவங்களுக்கு தெரியும், முதல் போன காட்டுக்குள்ளே போனவங்களுக்கு தெரியும் எங்கெங்கே மான் மரைகள், எங்கே அணில்கள், எங்கே எங்கே நிற்கும்ங்க அவங்களுக்கு தெரியும். அவங்க இப்போ கைடாக அவங்க சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்கம் வேறு சோர்ஸ்லேருந்து கிடைக்கும். உணவகங்களை நடத்துவதாகவும் தமது தொழில்களை மாற்றுகின்றனர். சுற்றுலா மூலம் அவ்வளவு பிரதேசங்களுக்குரிய தனித்துவமான ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என்பவற்றை வாழ்க்கை முறை தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ள முடியும். டாக்குமெண்ட்ரி செஞ்சு கொடுப்பாங்க சில ரிசர்ச்சுக்கு. ஏரியாவில் எப்படி தாவரங்கள், கண்டல் தாவரங்கள் எப்படி வளருது, மற்ற தாவரங்களை எப்படி வளருங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்தது சுற்றுலாத்துறை ஒரு உபத்தொழில், என்ன ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு மெயின் தொழில் செய்கிற ஆளுக்கு டூரிசம் செய்வார். இப்போ ஹோட்டல், இப்போ நூரலியா பொறுத்தளவில் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுற மேனேஜராக இருப்பார். ஆனால் அவர் ஒரு ஒரு வீட்டில் ஒரு பகுதி என்ன செஞ்சார், அவர் வந்துட்டு வாடகை விடுறது, ஒரு ரிசோர்ட்டாக சேஞ்ச் செய்கிறது, அல்லது அவர் ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்கும் அந்த ஹோட்டல்ஸில், சில சர்வீஸை கொடுப்பாரு என்ன. அல்லது ஒரு டீச்சர் இருப்பார், அவருக்கு ஒரு லாங்குவேஜ் எஃபிஷியன்சி ஒன்று இருக்கும், அல்லது அதை அவர் ட்ரெயின் பண்ணுவார் அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்கு. அல்லது சில இதுகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், சில ஸ்கில்ஸுகள், ஏன்னா அதை ட்ரெயின் பண்ணுவார், அதை சொல்லிக் கொடுப்பாரு. அதில் உபத்தொழில் இருப்பவரின் வேலையில்லா பிரச்சனைக்கும் இது தீர்வை பெற்றுக் கொடுக்கும். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகள் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி சூழலியல் சார் சுற்றுலா பயணிகளிலிருந்து கிடைக்கும் வருமானத்தின் மூலம் உள்ளூர் கிராமிய மக்களின் வருமானம் தளம்பலையடையாத நிலை காணப்படுது. ஏன்னா தொடர்ந்து சுற்றுலாக்கள் வந்துட்டு இருக்கிறதால இவங்களுக்குரிய வருமானம் தொடர்ச்சியாக கிடைச்சி கொண்டே இருக்கும். இதன் மூலமாக சமூகம் விருத்தியடைந்து நாற்ற பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும். இயற்கை வளங்கள் பொழுதுபோக்கினூடாக பாதுகாக்கப்படலாம். இதனால் சுற்றுலாத்துறை காய்ச்சுள்ளாக்கம் நகராக்கம் நினைத்திருக்கும். இதனால் தன்மையற்ற விவசாயம் மூலம் ஏற்படும் தாக்கத்தை இது கட்டுப்படுத்தும். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அது. அதே மாதிரி பொருளாதார ரீதியான நன்மைகளை பார்த்தோன்னு சொன்னால், சுற்றுலா விசாவில் இலங்கை வெறும் வியாபாரிகளால் உள்நாட்டு வியாபாரிகள் பாதிப்படைவாங்க, தீமையை பார்த்தோன்னு சொன்ன என்ன. அதே மாதிரி சட்டவிரோதமான கடத்தல்கள் வளர்ச்சி அடையும். நாட்டில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்நாட்டுக்கு வாரத்தால் சில சட்டவிரோதமான பொருட்களை நாட்டுக்கு கொண்டு வரலாம், அல்லது நம்ம நாட்டில் அனுமதிக்கப்படாத விடயங்களை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரலாம். நம்ம இந்த ஹெரோயின், அடுத்தது மது வேறு பாவனைகளுடைய பொருட்களை வந்துட்டு வெளிநாட்டிலிருந்து இந்த பாவனைகள் வந்துட்டு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அடுத்தது உள்நாட்டவர்களுக்கு சில பொருட்களை நுகர முடியாமல் காரணம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம இங்கே இருக்கிற ப்ராடக்டை வந்துட்டு மார்க்கெட் பண்ணலாம்னு சொல்லி. இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த பலாவிதையை வந்துட்டு அந்த உற்பத்தி செய்கிறவங்க அல்லது அதை மார்க்கெட் பண்ணுறவங்க ஹை டிமாண்டை கொடுத்து இருக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை கன்சியூம் பண்ண முடியாமல் இருக்கும். அல்லது ஏற்கனவே இந்த சொன்ன மாதிரி 600-700 வாங்கினது இப்போ அவங்களுக்கு வெளிநாட்டில் 7500 கொடுக்கக்கூடிய இருக்கிறதால அவங்க என்ன செய்வாங்க, உள்நாட்டிலையும் விலையை கூட்டிடுவாங்க. நாங்கள் வெளிநாட்டிலையும் இந்த விலைக்கு விற்கலாம், அப்போ நம்ம உள்நாட்டில் ஆக்களுக்கும் கூடிய விலை கொடுத்து தான் அதை வாங்கணும். அதே மாதிரி வெளிநாட்டவருடன் போட்டி போட முடியாமல் இருக்கும் சில இதுகளுக்கு. வெளிநாட்டவரின் பாதுகாப்பின் அதிகரிப்பதனால் அரசின் பாதுகாப்பு செலவு அதிகரிக்கும். இப்போ இவங்களுக்கு என்ன செய்யணும், ஃபுல்லாக செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்குரிய ஸ்டேஷன்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்குரிய ஸ்பெஷல் மெடிக்கல் இதெல்லாம் வந்துட்டு இருக்கணும் இலங்கையில். இப்போ நம்ம நாட்டுக்குண்டு சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கும், வெளிநாட்டவர்கள் பெறும் பொழுது அவங்களுக்குண்டு சில தடுப்பூசிகள் அவங்களுக்குண்டு சில மருந்து வகையில் இலங்கை கொள்ளுநர் செஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இலங்கைக்கு இருக்கும். அது வந்துட்டு வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் அதால் அதை இது பண்ணியிருப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு டூரிஸ்ட் ஒரு ஆள் இலங்கைக்கு வரும் பொழுது அங்கே என்னென்ன விடயங்கள் அங்கே இருக்கணுங்கிறது அதை ஊர்ஜிதம் செஞ்சு நம்ம காட்டணும். அதில் அரசு செலவினங்கள் அதிகரிக்கலாம். அது மாதிரி தனியார் லாபத்தினை அடிப்படையாக கொண்டு இயங்குவதனால் வெளிநாட்டவரை தன்பக்கம் இருக்க ஆடம்பர உற்பத்திக்கு முன்னுரிமை வழங்குவதனால் உள்நாட்டவருக்கு அடிப்படை பொருட்கள் உற்பத்திக்கான வளர்வதற்கு குறைவடை. இப்போ இருக்கிற எல்லா
ஆடை உற்பத்தியிலேயும் நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்குரிய இதை கொடுத்தனோட பேசிக் நீட்ஸுக்கு வர இதில் வந்துட்டு இல்லாமல் ஆயிரும். அதே மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் இருக்கிறதால, டீ இருக்கிறதால அதை பிரதானமாக வெளிநாட்டு சீசனுக்கு இல்லாமா மக்களுக்கு. ஏன் சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கிற டூரிசம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சுற்றுலா உற்பத்தி பொருட்கள் சீசனை பேஸ் பண்ணியிருக்கும். இந்த சீசன் முடிஞ்ச ஆட்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் போய் இப்போ சேஃபிங் ட்ரைனிங் கொடுக்குற ஆளுக்கு அந்த சீசன் ஆஃப் சீசனில் வந்துட்டு அவருக்கு இலங்கையில் உள்நாட்டவர்கள் அந்த அளவுக்கு சர்ஃபிங் லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ அவருக்கு அந்த அந்த சீசனில் அவருக்கு ஜாப் இல்லாமல் இருக்கும். அந்த சந்தர்ப்பங்களில் சமூக பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட காணப்படும். அதே மாதிரி ஊழல், அதே மாதிரி திரும்பவும் திசை அபிவிருத்தி மட்டும் கொள்வதனால் ஏனைய சமூக நலத்திட்டங்கள் இதில் இல்லாமல். அதே மாதிரி சமூக கலாச்சார தீமைகள் அதில் பார்த்தோம்னு சொன்னால் விபச்சாரம், ஓரினச் சேர்க்கை, அரைகுறை ஆடை அணிதல், பாலியல் தொழில்கள் என்ன போன்றவைகள் காணப்படும். இது மென்மேலும் சமூக பிரச்சனை உருவாக்கி பாரம்பரிய விரும்பியங்களையும் மனப்பாங்கினையும் நியமங்களையும் என்ன நெறிமுறைகளையும் மக்களிடமிருந்து பிடுங்கி விட்டதாக காணப்படும். துரித கட்டமைப்பு போதைப்பொருள் பாவனை, மது பாவனை, பாடசாலைக்கு மாணவர்கள் வராதிருத்தல். ஏன் அவங்க அந்த பாடசாலை டைம்ல வேறொரு ஜாப் செய்யக்கூடிய மாதிரி இருப்பாங்க. பாப்பாட ஹோட்டல்ஸுக்கு நிற்கிறது அல்லது வேறொரு பிஸ்னஸுக்கு போகிறது போன்ற நடைமுறைகளை எவ்வித தடையுமின்றி உருவாக்கியுள்ளது. எம் நாட்டில் பாரம்பரிய கலாச்சார சின்னங்கள், கலாச்சார பெருமதிமிக்க கலைநுட்பம் வாய்ந்த பேணிப்பெருக்க அருஞ்செல்வங்கள் அந்நிய நாடுகளுக்கு பொட்டலங்களாக எடுத்து செல்லப்படும். சில டைமில் அவனால் அந்த ஜெம்ஸ் அதுகளை வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி அந்த மண் வளங்கள் அப்படியான விடயங்களை எடுத்துகிட்டு போகிறதால வளங்கள் போகும்னு சொல்லி தீமையாக சொல்கிறான். இவையான பாதிப்புகள் பிரபலமாக சர்வதேச உல்லாச பயணிகளை கவர்ந்தெழுக்கும் இடங்களான ஹிக்கடுவை, பேருவலை, மவுண்ட் ஸ்லேனியா, நீர்கொழும்பு, பென்தோட்ட போன்ற விபச்சாரம், போதைப்பொருள் பாவனை, மது பாவனை, தனிநபர் சேர்க்கை, மட்டமட ஆணை அணிதல் என்பன அதிக சொல்லுவாங்க. புள்ளி விவரங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் சொல்கிறாங்க. என்ன அது மாதிரி சுற்றுலாத்துறை மூலமாக கலாச்சார பாதிப்பு இடம்பெறுவது பிரதான பிரச்சனையாக காணப்படுது. வேறுபட்ட நாடுகளுக்குள் அல்லது நாடுகளுக்குள் இடையிலான கலாச்சாரமானது பறந்து காணப்படுவது சில அபிவிருத்தி அடைந்த வேறு நாடுகளிலும் இப்படி இருக்கிறதால அது நம்ம நாட்டிலையும் பின்பற்றப்படலாம் அச்சம் இருக்கு. உள்நாட்டு கலாச்சாரமானது சுற்றுலாத்துறை மூலமாக மாற்றப்பட்டு வருவதை அவதானிக்கலாம். புகைப்பாவனை நவீனமயமாதல் சொல்லி தனது கலாச்சாரங்களையும் விழுமியங்களையும் மறந்து செய்யப்படுற. அதே மாதிரி உள்நாட்டு கலாச்சார விழுமியங்களை பாதிக்க வர மாதிரி தான் நடவடிக்கைகள். அதே மாதிரி சமூக விரோத தாக்கங்களின் அவருடைய வாழ்க்கை மாதிரி திசை திருப்பப்படலாம். வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுறதால குடும்ப வாழ்க்கை சீர்குலைதல். அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் அளவு ரீதியாக மதிப்போடு துல்லியமாக கணித்து கொள்ள முடியும். எனினும் அபகயமான அவங்களோட லைஃப் ஸ்டைலில் என்ன எஃபெக்ட் வந்திருக்குங்கிறது அதை மெஷர் பண்ணுறது, அளவிடுறது சிரமம். அதை வந்துட்டு சுற்றுலாத்துறை அளவிட ஃபெயில் பண்ணிருக்கு, அதை தவற விட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு பிரதிகூலமாக காணப்படுது, தீமை. அதே மாதிரி சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் நிறைய நிறுவனங்கள் இதற்காக செய்யப்பட்டாலும் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது இந்த சுற்றுலாத்துறையின் வருகைக்கு பின். அதே மாதிரி அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்கிறாங்க. பிரச்சாரங்கள், விளம்பரங்கள், இணையதளங்கள் ஊடாக மேற்கொள்ளப்பட்டு சில பிஸ்னஸ்கள் நடக்குது சின்ன பிள்ளைகளை வச்சு. அடுத்தது அவரோட எதிர்காலம் என்ன மாதிரி போங்கிறது ஒரு அச்சம் காணப்படும். இலங்கை சுவர்க்கபுரி உல்லாசபுரி என பிள்ளைப்படுத்தப்படுகின்றது. அப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க. அப்படி மார்க்கெட் பண்ணுறதாலே நம்மளோட
சிறுவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியா என்று சொல்லியும் ஒரு பிரதிகூலம் காணப்படுது. அடுத்தது டிபெண்ட் வந்துட்டு பாலியல் ரீதியாக துஷ்பிரத்துக்குள்ளாக்கப்படுவதற்கு ஒரு அறிக்கை ஒன்றை தயாரித்தார். டிபெண்ட் என்பவர் இவருக்கு மலிவான மற்றும் அவர் ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிச்சிருக்காரு. என்ன அப்போ அடுத்தது தொடர்ந்து இதை பிரதிபலங்கள் நீங்கள் எழுதிட்டு போகலாம். அது மாதிரி ஹோட்டல், உணவகங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் என சார்பு பொருளியல் பெருமளவுக்கு செறிந்து காணப்படும் கரையோர ஒரு சில கடற்கரைகள் காணப்படும் கரையோர சிறுவர்களை வச்சு கொண்டும் இப்படியான தொழில்களை மேற்கொள்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதில் வர நோய்கள் HIV, AIDS, அதே மாதிரி பல்வேறு விதமான நோய்கள், ஹெப்படைட்டிஸ், அதே மாதிரி டைஃபாய்ட் போன்ற நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பும் காணப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆல்கோஹால் பாவனைகள், ட்ரக்ஸ் பாவனைகள் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கேன்னு அது இப்போ வார டூரிஸ்ட் ஊடாக வருதுன்னு சொல்லியும் காணப்படுது. அதே மாதிரி சூழல் சார் தீர்மைகள், நம்மளோட என்வாயன்மெண்ட் எப்படி டேமேஜ் ஆகுது. இப்போ இவங்க சேண்ட் பீச் வன்கிறதால உள்ளூர் மீனவர்கள் அவங்களுக்கு போட் நிறுத்துறதுக்கு இடமில்லைன்னு சொல்லி அவங்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் உண்டாது. என்ன அதே மாதிரி பல்வேறு விதமான சன நெருக்கடி, மிதமிஞ்சிய கழிவு வெளியேற்றம் எல்லாமே தீமைகளாக கவனத்தில் கொள்ளப்படுது. ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கொள்ளுங்க, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு அதையும் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதில் நமக்கு சாதக பாதக என்ன சமூக கலாச்சார பொருளாதார ரீதியாக என்ன சாதக பாதக தன்மைகள் காணப்படுங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த சாப்டரும் இதில் சொல்லப்படாத மற்ற விடயங்களை நாம் என்ன செய்வோம்னு சொன்னால் அடுத்த லெக்சர்ஸில் பார்ப்போம். ஓகே, அடுத்த லெக்சர்ஸ்னு எப்படின்னு சொல்லி உங்களுக்கு குரூப்பில் லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, ஏதாவது கேள்வி இருக்குன்னு சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம். கேள்வி இருக்குதா? ஓகே, எந்த கேள்வியும் இல்லை. உங்களோட அசைன்மெண்ட் வந்துட்டு நீங்கள் கோர்ஸில் இன்ட்ரோலாக இருக்கீங்களா? பிஎல்இல எல்லாரும் இன்ட்ரோல் ஆகிட்டீங்களா? ஓகே, விளங்கலமா? இப்போ 2-3 நாளா விஎல்யூ எக்ஸிஸ்ட் பண்ண இயலாம இருந்துச்சு நிறைய பேருக்கு. சர்வர்ல சில இஷ்யூ இருக்குது. அது கிளியரான அசைன்மெண்ட் போட்டு விட்டு பிறகு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையும் அதை நான் தெரியப்படுத்துவேன். அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு போதிய நேரம் வழங்கப்படும். குறைஞ்சது ஒரு 2 வீக்ஸ் அல்லது 3 வீக்ஸ் வந்துட்டு டைம் தருவேன். ஒரு சின்ன அசைன்மெண்ட் தான், 15 மார்க்ஸுக்கு. இப்போ இவ்வளோ படித்ததில் நீங்கள் அதை கையால் எழுதியோ அல்லது டைப் பண்ணியோ ஸ்கேன் பண்ணனா வேறு ஆக்கள் செஞ்சதில் இல்லை, நீங்கள் செஞ்ச ஓனாக இருக்கணும். ஆன்சர் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக இருக்கணும். நான் யூனிக்காக இருக்கும் செக் பண்ணுவேன். உங்களோட ஆன்சர் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓகே. ஏண்டா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த அசைன்மெண்ட் வந்துட்டு பேஸ் பண்ணி வரும் அடுத்தவங்களோட ஃபைனல் கொஷின்ஸ்லாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆன்சர் நீங்களாகவே தேடி எழுதுங்க. அசைன்மெண்ட் தரதாக தான் மெயின் நோக்கம். இன்னொரு ஆளில் அசைன்மெண்ட்டை காப்பி பண்ணுறதோடாக அடுத்தது இன்னொரு இடத்துல இருந்து அப்படியே காப்பி பண்ணி போகிறதெல்லாம் உங்களோட நாலேஜ் வந்து டெவலப் ஆக போகிறதில்ல. ரியல் இது வரணுச்சுன்னா அசைன்மெண்ட்டை செஞ்சு அப்லோட் பண்ணுங்கள் உரிய டைமுக்கு முதல். அதுக்கு பிறகு எந்த எக்ஸ்கியூஸுமே நடக்கக்கூடாது, எந்த வேலையும் அப்லோட் பண்ணி போகக்கூடாது. வேறு இமெயிலையோ வாட்ஸ்அப்லேயோ எனக்கு அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பி நான் அதை என்டர்டைன் பண்ண மாட்டேன். ஓகே, அடுத்த செஷன் 2 லெக்சர்ஸ் 4 ஹவர்ஸில் சந்திப்போம். அதுக்கு பிற்பாடு நம்ம கேள்வி உடையையும் ஒரு 1 hour டைம் எடுத்து எக்ஸாமுக்கு முதல் அடிஷனலாக நான் உங்களுக்கு செய்வேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். வில் மீட். Thank you, sir.